இருக்கிறதுலே மோசமான விஷயம் என்னன்னா, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு ஒரு ஹேஷ்டேக கிரியேட் பண்ணிட்டு அதை பரப்பி விட்டுட்டு இருக்கீங்க. யாரு பாதிக்கப்பட்டது? பொதுமக்கள், பாமர மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? இல்ல விஜய்க்கு என்ன ஆச்சு? அவர் கார் ஏதாவது சேதமாச்சா? இல்ல அவருக்கு ஏதாவது உடல்நிலை ஏதாவது சேதமாச்சா? ஐயோ மக்கள் போறாங்களேன்னு மக்கள் பின்னாடி போய் அவருக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? எதுவும் நடக்கல. எதுக்காக அவருக்கு நீங்க இப்படி ஹேஷ்டேக் போட்டுட்டு இருக்கீங்க? அடுத்து 2 நாள் கழிச்சுதான் ஆதவ் அர்ஜுனா இரங்கல் செய்தியை வெளியிடுறாரு. உங்க கட்சி கூட்டம் அந்த இடத்துல நீங்களும் விஜய் பக்கத்துல நின்று இருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி அவர் வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாரு, ஆம்புலன்ஸை கூப்பிடுறாரு, உங்க கண்ணு முன்னாடி செத்துருக்கான். ஏதோ உங்க பின்னாடி எப்பயோ நடந்து கூடல, உங்க கண்ணு முன்னாடி செத்துருக்கான். ஒரு நைட்டு கடந்து, ஒரு பகல் கடந்து, இன்னொரு ராத்திரி கடந்து, அடுத்த நாள் காலையில தான் எனக்கு அது உணரும், அடுத்த நாள் தான் எனக்கு அந்த ரோஷம் வரும் அப்படின்னு அறிக்கை வெளியிடுறீங்களே, மனசாட்சியே இல்லையா? எப்படி இத எந்த எந்த இதுல இருந்து நாங்க எடுத்துக்கிறது? எப்படி உங்களுக்கு இந்த நேரத்துல இவங்க சொல்றது என்னன்னா, வழக்க சிபிஐக்கு மாத்தணும். எப்படி சிபிஐக்கு மாத்த முடியும்? நீங்க தானே சொன்னீங்க அது வந்து பாஜகவோட கைக்கூலியான ஒரு இது. திமுக வந்து அஜித் குமாரோட வழக்கு அங்க போட்டதுனால அது பி டீம் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்ப நீங்க போடுறீங்களே, சிபிஐ கிட்ட போறீங்களே, இது எந்த வகையில சரியானதா இருக்கும்? ரெண்டுத்துலயுமே காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கு. ரெண்டுத்துலயும் காவல்துறை சம்பந்தப்பட்டதுதான். அது எப்படி நீங்க சிபிஐ மாத்திரம்? அப்ப நீங்க பி டீமா? திமுக பி டீமா? அப்ப நீங்களும் பி டீமா? அதிமுக ஒரு சைடு கேக்குது, அப்ப அதிமுக பி டீமா? என்ன அரசியல் இது?